ஹாய், வெல்கம் பேக். இன்றைக்கி குக்கிங் வீடியோலாம் இல்லைங்க, ஒரு டிப்ஸ் வீடியோ தான். ஜவ்வரிசி பாயசம். எத்தனை பேருக்கு பாயசம் வச்சு அதில் ஜவ்வரிசியோடு சேர்த்து சாப்பிட்ருக்கீங்க? அதிகபட்சம் கட்டியாயிடும், இல்லைன்னா ஜவ்வரிசியை தேடணும். எனக்கும் அப்படி தான். அதுக்கு தான் ஒரு சின்ன டிப்ஸ். ஜவ்வரிசியில் 2 பதம் இருக்குது. ஒன்று மாவு ஜவ்வரிசி, ஒன்று கண்ணாடி ஜவ்வரிசி. மாவு ஜவ்வரிசி வேண்டாம், கண்ணாடி ஜவ்வரிசி வாங்கிக்கோங்க. அது ஒரு பேனில் கொஞ்சமாக போட்டு லைட்டாக மீடியம் ஃப்ளேம் வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் அது ரோஸ்ட் ஆன உடனே கலர் மாறக்கூடாது, தண்ணி ஊற்றி வேக வச்சுடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 4 to 5 minutes, அவ்வளோதான். இப்போது இதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. ஒரு 2 தடவை 3 தடவை தண்ணியை வடிகட்டினதுக்கப்புறம் பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதை வச்சிட்டிங்கன்னா அப்படியே டைட் ஆகிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு பாத்திரத்தில் வைங்க. இந்த பக்கம் பாயசத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணுங்கள். ரெடி பண்ணிவிட்டு அதில் ஜவ்வரிசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றாமல் ஜவ்வரிசியை வச்சுருந்தீங்க அப்படின்னா உடனே டைட் ஆகிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு பக்கத்தில் வச்சுருங்க. அப்படியே டைட் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாயசத்தில் போட்டுட்டு நல்லா உடச்சி விட்டுருங்க, கலரி விட்டுருங்க. ஜவ்வரிசி கரைஞ்செல்லாம் போகாது இனிமேல். இதுதான் ஒரு முக்கியமான டிப்ஸு. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க. அதில் கொஞ்சம் தண்ணி விட்டுருங்க. பாயசத்தில் அதோடு ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே பால் பாயசம் கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கணும். ஏன்னா நம்ம எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்றப்போ டைட் ஆகிடும். இது ஒரு டிப்ஸ். பாயசம் கொஞ்சம் தண்ணியாக வச்சிங்கன்னா நீங்கள் சாப்பிட்றப்ப திக்கன் ஆகிடும். அவ்வளோதாங்க இன்றைக்கி டிப்ஸ். ஆஸ் யூஷுவல் பாயசம் எல்லாருக்கும் செய்ய தெரியும், அதெல்லாம் நான் சொல்லலை. இந்த மாதிரி பாயசம் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு டிப்ஸும் சொல்கிறேன். சேமியாவை அப்படியே போடாமல் லைட்டாக எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். மார்க்கெட்டில் நமக்கு ரோஸ்டட் சேமியாவும் கிடைக்கிது. இல்லை அப்படிங்கிறவங்க வாங்கி கொஞ்சம் நெய்யில் ரோஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான பாயசம் ரெடி. அங்கே பாருங்கள் ஜவ்வரிசி எப்படி முழுக்குன்னு இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியான டிப்ஸ் ப்ளஸ் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.